வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம். பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். நீ கேட்டிருப்பாய், கொடுத்திருப்பார். அந்த ஜீவ தண்ணீர் கேட்டாதான் கிடைக்கும். ஆமென். கேட்கணும். இந்த யோவான் 4வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதிலிருந்து சில காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட மன்றாட போகிறோம், கேட்க போகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் 14வது வசனத்திலே இயேசு இப்படி சொல்லுகிறார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர், இந்த வார்த்தையை கவனியுங்கள், அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். எப்போ நம்ம அந்த அபிஷேகத்தினால நிரப்பப்படுகிறோமோ அதன் பிறகு நமக்குள் இருந்து அந்த ஊற்று என்ன செய்யும் தெரியுமா? புறப்படும். விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா இயேசு கிட்ட வரணும். அவர் கொடுக்க, நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவருடைய தாகம் எது தெரியுமா? எனக்குள்ளே தாகம் உண்டாக வேண்டும் என்பது அவருடைய தாகம். ஆமே. நம்ம தாகம்லாம் என்ன? ஆமே, நமக்கு தாகம் என்ன? நான் தண்ணி குடிச்சிங்களா? கரெக்ட், அதான் நம்ம தாகம். ஆமே, நமக்கு. ஆனா அவருடைய தாகத்தை பார்த்தீங்களா? அவருடைய தாகம் என்ன அப்படின்னா, எனக்கு தாகம் வரணும். அந்த அவர் கையில் வச்சிருக்கிறார். அந்த ஜீவ தண்ணீரை அவர் வச்சிருக்கிறார். அதன் மேல எனக்கு தாகம் வர வேண்டும் என்பதே அவருடைய தாகம். ஏன்னா அந்த இடத்துல அவர் தண்ணி குடிக்கவே இல்லை கடைசி வரை. இவ்வளவுக்கும் அக்கா குடத்தை வச்சுட்டு வர போனாங்க, எடுத்து குடிக்கல. அப்ப அவருடைய தாகம், அவர் எடுத்ததுமே தாகத்துக்கு தா அப்படிங்கிறார். அவருடைய தாகமே என்ன தெரியும்? எனக்கு தாகம் என்ன? எனக்கு தண்ணீர் வேண்டாம். அவருடைய தாகம் என்ன? உனக்கு நான் தண்ணீர் தரணும். அப்ப நான் கேட்க தாமதிக்க அவருக்கு தாகம் அதிகரிக்கிறது. நான் வாங்க தாமதிக்க என்னுடைய தாகமும் அதிகரிக்கிறது. அவருடைய அதனாலதான் பைபிள்ல இருக்குல்ல, உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கு, அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். கையில் ஒரு பெரிய பாட்டில வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், அப்படியே தாகத்தோடு. இந்த 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார் என்று 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம், அவர் சமாரியா நாட்டின் வழியாய்
போக வேண்டியதா இருந்தபடியால். இதெல்லாம் எதுக்கு இங்க சொல்லணும்? யூதாவை விட்டு கலிலேயாவுக்கு போனார்னா அவ்வளவு எழுத்து குறைஞ்சிரும். எதுக்கு இங்க இத மென்ஷன் பண்ணணும்? He must needs pass through Samaria. இயேசு கிறிஸ்துவனுடைய பிரயாணத்தை பார்த்தீங்கன்னா அவர் சும்மா ஒரு இடத்துக்குமே போக மாட்டார், கூட்ட எல்லா இடத்துக்கும் போகவும் மாட்டார். ஆனா அவர் என்ன பண்றார்னா அந்த சமாரியாவை பாஸ் பண்ணி சமாரியாவுக்கு போறதல்ல அவருடைய பிளான். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அங்க அந்த சாப்டர் ஃபுல்லா படிக்கும் எல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை. சமாரியா வழி அவர் எங்க போனோம்? கலிலேயாவுக்கு போனோம். ஆனா சமாரியாவில் அங்க எத்தனை நாள் இருப்பார் தெரியுமா? 2 நாள் தங்கிடுவார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாகம். என்ன அவர் பாஸ் பண்ணி போகும்போது அவரை நான் விட்டுறக்கூடாது. ஆமென். என்ன அவர் பாஸ் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்ல, சுத்தி போகலாம். யூசுவலா சமாரியா வழிய போக ரொம்ப விரும்ப மாட்டாங்க, ஏன்னா யூதருக்கும் சமாரியருக்கும் ஆகாது. அதனால கொஞ்சம் சுத்தி போகணும். கலிலேயாவுக்கு சுத்தி போகலாம். அவர் சுத்தி போயிருக்கலாம், அவர் வேற வழியா டிராவல் பண்ணி போகலாம். அப்படி அவர் அதை விரும்பல. சமாரியா கிட்ட வரும்போது 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 6 மணி நேரம் சிலுவையில தொங்க முடிஞ்ச ஆண்டவருக்கு இந்த இளைப்பை தாண்டி போக தெரியாதா? ஆமென். 6 மணி நேரம் சிலுவையில அவ்வளோ எல்லாத்தையும் செய்து முடிக்கிறது வரை வெயிட் பண்ணி சிலுவையை சகித்து வலியை சகித்து தொங்க முடிஞ்ச ஆண்டவருக்கு இந்த இளைப்பை தாண்டி போக முடியாதா? கொஞ்சம் டயர்டா இருக்கு. இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு மேட்டரா? அவர் பாட்டுக்கு போயிடுவார். ஆனா அந்த இடத்துல வந்து அவர் உட்கார்றார். ஆமென். அந்த டைம் என்ன டைம் தெரியுமா? 6ஆம் மணி வேளையா இருந்தது. 6ஆம் மணி வேளைன்னா 12 o'clock. காலையில் 6 மணிலிருந்து அவங்களுடைய கணக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணி. 12 மணி. இந்த மத்தியானம் 12 மணிக்கு ஒருவள் தண்ணி எடுக்க வருகிறாள். பொதுவாகவே எப்பெல்லாம் தண்ணி எடுப்பாங்க? ஒண்ணு, ஏன்னா அப்பதான் அந்த சண்டை போடுறது நல்லா இருக்கும். அப்படி அது ஒரு. ஆமென். இவன் ஏன் மத்தியானம் 12 மணிக்கு, அதுவும் நண்பகல் வேலை, நல்ல டயர்டாகிற வேலை, இவன் ஏன் மத்தியானம் 12 மணிக்கு வரணும் தண்ணி எடுக்க? ஏன்னா அப்பதான் யாரும் இருக்க மாட்டாங்க. இவன் வந்து மொத்தத்திலே ஒதுக்கப்பட்டவ. அவ வெயிட் பண்ணுவா. காலையில் அந்த கூட்டத்தில் போனா சேர்த்துக்க மாட்டாங்க, ஈவினிங் போனாலும் சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாரும் இருக்கிற கூட்டத்தில் இவளை சேர்த்துக்க மாட்டாங்க. அதனால யாரும் இல்லாத இடத்துல இவ தனியா போறா. ஆமென். தேவன் எல்லாவற்றையும் முன்னமே அறிந்தவர். அவ வர்றதுக்கு முன்னாடி இயேசு அந்த கிணத்து பக்கத்தில் என்ன செஞ்சார் தெரியுமா? உட்கார்ந்தார். உட்கார்ந்தது மட்டும் இல்ல, சீஷர்களை போஜனம் வாங்க அனுப்பிவிட்டார். தேவன் ஒரு பர்சனோடு இடைப்படுகிறதுக்கு பின்னாக அவருடைய திட்டமும் அவருடைய தயவும் அவருடைய மனசு, அதை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம்னு வைங்களேன், அந்த செகண்டே நம்முடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென். அந்த இடத்துல சீஷர்கள் இருந்திருந்தா கூட இயேசுவை நெருங்க விட்டிருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகளையே நெருங்க விடல.
சமாரியா ஸ்திரியை நெருங்க விடுவாங்களா? அதுவும் சீஷர்கள் பேதுருல யூத வைராக்கிய ரத்தத்துல ஓடுறாள். ஆமென். ஆண்டவர் பாத்தீங்களா? ஆமென். என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னைக்கு ஒரு பெருங்கூட்டத்துக்குள்ள ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா இயேசு உங்களை பர்சனலா சந்திக்க இங்க வந்திருக்கிறார். ஹalleluya. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். praise god. பர்சனலா ஆம். இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் அதை தான் சொல்ல விரும்புகிறார். ஊர்ல 1000 ஜனங்கள் உண்டு, சீஷர்கள் 12 பேர் உண்டு, ஆனா நான் உன்னை பர்சனலா சந்திக்க விரும்புறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இந்த சந்திப்புக்காக இப்பொழுதே உன் உள்ளம் ஏங்க ஆரம்பிக்கட்டும். இந்த 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 சந்திப்புக்காக அவர் தாகமாயிருக்கிறார். இந்த சந்திப்புக்காக எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறீங்க? என்ன நீங்க தனியா எத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவரே கூட்டத்தோடு நான் நனைய விரும்பல. ஆமென். ஹalleluya. நான் கூட்டத்தோடு நனைய விரும்பல. எல்லாருக்கும் வைக்கிற போஜனம் கிடையாது, சவுலுக்கு வைக்கப்பட்டது, அவனுக்கு ஸ்பெஷலா. நான் கூட்டத்தோடு நனைய விரும்பல. சொல்லுங்க பார்க்கலாம். நான் கூட்டத்தோடு கூட்டத்தோடு நனையணும், ஆனா அதை தாண்டி சமாரியா ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வரல, ஆனா வந்தவளை இயேசுவினிடமாய் அவர் திருப்பிட்டார். நாம இயேசுவினிடத்திற்கு தான் வந்திருக்கிறோம். ஆமென். ஹalleluya. இப்பொழுது அவள் வரும்போது இயேசு அவளை பார்த்து 9வது வசனத்தை வாசி. 8வது வசனம். அப்பொழுது சமாரியா நாட்டாள் ஆகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு என்ன தாகம்? ஆண்டவரே, ஆண்டவர் தாகத்துக்கு தான்னு கேட்கிறார்னாலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்கள் திரும்பி மீன் பிடிக்க போவாங்கல்ல, அப்ப கரையில வந்து என்ன கேட்பார்? பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது. எதுக்கு கேட்டார்? அவர் சாப்பிடவா, அவங்கள சாப்பிட வைக்கவா? அங்க என்ன நடந்துச்சு? அவர் சாப்பிடல, அவங்க வந்து பார்த்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் தாகத்துக்கு தான் கேட்கிறார்னாலே அவருடைய தாகமே என்ன தெரியுமா? என் தாகம் தீர்ப்பது. ஆமென். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி, என் தாகம் தீர்ப்பதுதான் உம் தாகம் ஆண்டவரே. என் தாகம் தீர்ப்பது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தாகம் தீர்ப்பது. ஹalleluya. என்ன கேட்கிற அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, என் தாகம் தீர்ப்பதுதான் அவர் தாகம் என்றால் என் தாகத்தை அவர் எப்படி தீர்க்காமல் இருப்பார்? அவர் டயர்ட் ஆயிட்டாரு. சமாரியா வழியா கலிலேயாவுக்கு போகணும். கொஞ்சம் சகிச்சிட்டு சிலுவையே சகிக்கிறவருக்கு இதை சகிக்க தெரியாதா? எவ்வளவு பெரிய நுகத்தை சகிக்கிறவருக்கு ஒரு பசியை சகிக்க தெரியாதா? 40 நாள் சாப்பிடாம இருந்தவர், மிகுந்த பசி உண்டான போது சாத்தான் வந்து இந்த கல்லை அப்பமா மாத்துங்கன்னா சொல்லி சில தந்திரங்களை சொல்லும் போது கூட அவர் அதை செய்யாம தூதன் வந்து பணிவிடை செய்ய வெயிட் பண்ணிட்டு இருந்தவர். அப்போ இந்த இடத்துல அவர் இளைப்படைந்தார்னா அந்த பலவீனத்துக்கு அவர் இடம் கொடுக்கிறார், பர்பஸா இடம் கொடுக்கிறார். அவர் டயர்டாக இடம் கொடுக்கிறார். அங்க உட்கார்றார். இயேசு உட்கார்ந்ததை பார்த்ததும் சீஷர்கள் ஓடுறாங்க ஊருக்கு. ஆமே, வாரா குடத்தை தூக்கிட்டு 12 மணிக்கு, காலையில வந்தாலும் பிரச்சனை, மாலையில வந்தாலும் பிரச்சனை. ஆமே, அதாவது என் டைமுக்கு அவர் வாராருன்னு சொல்றதெல்லாம் ஆமே. சில நேரத்தில் ஆண்டவர் 2 மணிக்கு எழுப்பி விடுவார், நம்ம 5 மணிக்கு அடுத்து போய் உட்காருவோம், ஆனாலும் வரார் என் டைமுக்கு.
என் டைமுக்கு. என் ஆண்டவருக்கு தெரியும். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னமே சாமுவேல்ட்ட சொல்லிட்டார், நாளைக்கு சவுல் இந்த டைம் வருவான். முன்னமே தெரியும். ஏங்க பஸ்கா ஆசரிக்க ஒரு வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் என்ன அடையாளத்தை சொல்லி கொடுக்கிறார்? ஒருத்தன் குடத்துல தண்ணியை தூக்கிட்டு, ஆமென். என்ன டைமிங், எல்லாமே இயேசுவுக்கு தெரியும். இயேசு அந்த கிணற்று அருகே உட்கார்ந்து இருக்கும் போது தாகத்துக்கு அவருடைய தாகம் எப்பொழுது தீரும் தெரியுமா? இவள் நிரப்பப்படும் போது. இந்த முதல் நாள்ல என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, எனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் மேல தாகம் வரவில்லை என்றால் நான் இயேசுவை இளைப்படைய பண்ணுகிறேன். எனக்குள்ள அந்த ஜீவ தண்ணீரின் மேல, அந்த பரிசுத்த ஆவியின் மேல ஒரு தாகம் வரவில்லை என்றால் நான் இயேசுவை டயர்டாக்குறேன், நான் இயேசுவை வருத்தப்படுத்துறேன், நான் இயேசுவை பலவீனப்படுத்துகிறேன். அவருடைய தாகம் மாறணும். அவருடைய தாகம் என்ன? என் தாகம் தீர்க்கணும். நான் எதன் மேல தாகம் வைக்கணும்? அவர் கொடுக்கிற ஜீவ தண்ணீர். இப்பொழுது அவள் சொல்லுகிறாள் 9வது வசனத்துல, யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலாதவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? அதன் அர்த்தம் என்ன? அவளுக்கு இன்னும் யார தெரியல, இயேசுவை யாருன்னு தெரியாம இயேசு கிட்ட கேட்க முடியாது. இயேசு பக்கத்துல வந்துட்டா. இப்ப அவ பேசுறது இயேசுக்கு மட்டும்தான் கேட்கும், இயேசு பேசுறது அவளுக்கு மட்டும்தான் கேட்கும். அப்படி ஒரு லைனுக்குள்ள வந்தாச்சு. ஆனா இயேசு யாருன்னு தெரியல. இயேசுவை அவ எப்படி அடையாளம் பார்க்கிறான்னா, நீர் யூதனா இருக்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒரு கூட்டம் சொல்றாங்க, இயேசு யாரு? அவர் வெளிநாட்டு கடவுள். அவர் ஒருவரே கர்த்தர். ஆமென். அவர் அந்த நாட்டு கடவுள், அவர் யூதர்களுடைய கடவுள், அது இன்னாருடைய கடவுள். ஆமென். அப்பொழுதுதான் இயேசு சொல்லுகிறார் அடுத்த வசனத்துல, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தால், இந்த வார்த்தை கவனிங்க, நீயே அவரிடத்தில், நீ கேட்காததுனால என்ன உன்கிட்ட கேட்க வைக்கிற, நீ என்னிடத்தில் கேட்காததுனால. வாலிபர்கள் இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. இது எவ்வளவு முக்கியமானது, தேவையானது என்பதை கண்டிப்பா அறியணும். நீ தேவனுடைய ஈவையும், லூக்கா 11வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக. அப்போ பிதா கொடுக்கிற ஒரு நல்ல ஈவு என்ன தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட். அதை யாருக்கு கொடுப்பாரா? வேண்டிக் கொள்றவங்க, பெக் பண்றவங்களுக்கு. அடுத்த லைனுக்கு போகும்போது உங்களுக்கு அது புரிய வரும். இயேசு அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறார். அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட உட்கார்ந்து இருந்து, அப்ப அவளுடைய மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஒரு யூதன் சமாரியன்ட்ட இப்படி கேட்க மாட்டான். பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்கு அதுல. இதெல்லாம் தாண்டி அவர் தாகத்துக்கு தா அப்படிங்கிறார். ஆமே, நம்மள நிறைய தடுக்குது கேட்க விடாம, நிறைய தடுக்குது.
இன்னும் அடுத்த லெவல்ல போகும்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்ப நான் சொல்ல வர்றது, நீ எப்படி கேட்கணும்னு அவர் கேட்டு காட்டி தாரார். அந்த இடத்துல அவ சமாரியா, நான் யூதன் பார்க்கல, ஐயோ நான் ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷம் ஒன்னும் பார்க்கல. அவர் தேவகுமாரன் பா, பிதா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர், அவர் காட்டி தாரார். இப்படி கேளு, இப்படி கேளு. தாகத்துக்கு தா. நீ தேவனுடைய எனது கிஃப்ட், நீ தேவனுடைய ஈவையும் உன்கிட்ட தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானா, இப்போ நான் உன்கிட்ட கேட்டத நீ என்கிட்ட கேட்டிருப்ப. ஆமென். நம்ம என்ன கொஞ்ச நேரம் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளை ஐசியூல எக்ஸாம்பிள் துடிச்சிட்டு இருக்கு. சீஃப் டாக்டர் வராங்க. பேரண்ட் அந்த டாக்டர்கிட்ட போய் எப்படி நிப்பாங்க தெரியுமா? டாக்டர் டாக்டர் டாக்டர், எப்படியாவது டாக்டர், எப்படியாவது டாக்டர். அந்த இடத்துல எத்தனை பேர் நிப்பாங்க, எவ்வளவு ஸ்டாஃப் நிப்பாங்க, வேற பேஷண்டோட ரிலேட்டிவ் நிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கவா செய்வாங்க? இல்ல, உள்ள துடிக்குது. இங்க துடிக்கணும். ஆமென், ஆமென். ஏமேனர், ஏமேனர். தாகம் என்னில் தேவா நதியில், தாகம் என்னில் தேவாவும் நதியில். கைகளை உயர்த்தி பாத்திரம் நிரம்பி, ஆமென். பரணி நிறைவான நிறைவான ஆமென். ஏமம்ரோ சஞ்சனலரே ஓரல மம்ரோலே மம்ரா. கைகளை உயர்த்தி இயேசுவே, 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 உம்மிடம் நான், இயேசுவே, ஹல்லேலூயா. தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால். இயேசு இந்த பூமியில வந்து நாம செய்ய வேண்டியதை, நமக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். நாம செய்ய வேண்டியதை செய்து காண்பித்தார். அவர் தான் எல்லாம் முடிச்சிட்டார் முடிச்சிட்டார் முடிச்சிட்டார்னு சொல்லிட்டு அப்படி ஓடுறது இல்லை. இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். நமக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்தார், நாம செய்ய வேண்டியதை செய்து காண்பித்தார். அவர் எல்லாம் முடிச்சிட்டார். ஏன்னா ஒவ்வொன்றிலையும் எக்ஸ்ட்ரீம்ல போய் டைவர்ட் ஆகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் 1 பேதுரு 2:21 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை
ஆமை வைத்து போனார். அவருடைய ஃபுட் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும். அவர் எப்படி இருந்தார்? வெயிட் பண்றார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கி, ஆவியானவர் பரிசுத்த ஆவியில நிறைந்து, இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்க்க முடியும். மத்தேயு 4:3 கடைசியில, 4:1, லூக்கா 4:1, லூக்கா 4:1 வாசியுங்கள். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், நிறைந்தவராய், அடுத்த வார்த்தை ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டு. அப்போ வந்து ஆவியின் அந்த 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 நடத்துதலுக்கு அந்த நிரப்பப்படுகிற அனுபவம் தேவை. அதுக்கு என்ன தேவை? அதனாலதான் சொன்னேன், இதுல திருப்தி வரவே கூடாது, திருப்தி வரவே கூடாது. அதை தொட்டுட்டாரு, அபிஷேகம் கிடைச்சு. அப்பா சொல்லுவாங்கல்ல புரிகிறதுக்கு, ரட்சிப்பு, ஞானஸ்நான அபிஷேகம், பாஸ்போர்ட், விசா, பிளைட் டிக்கெட் 3 கிடைச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. இது நம்முடைய லைஃப் ஸ்டைலா மாறணும். தினம் தினம் தினமும் புதிய எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய எண்ணெய் டெய்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் இடத்துல, அப்போ இயேசுவின் இடத்துல வந்து கேட்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நீ அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். ஏசாயா 55:1 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். ஏசாயா 55:1. தாகமாயிருக்கிறவர்களே, ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், வாருங்கள். பணம் இல்லாதவர்களே. அதன் அர்த்தம் என்ன? ஏன் பணம் இல்லாதவர்களேன்னு சொல்ல காரணம் என்ன? அப்ப பணம் உள்ளவங்க வரக்கூடாதா? அப்படி அல்ல. இத வாங்குறதுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. நீ பெக் பண்ணி தான் வாங்கணும். ஆமே. ஆண்டவரே, நான் இன்னொருடைய பையன் என்ன வந்து ஒண்ணு தொட்டு விட்டுட்டீங்கன்னா 2 மணிக்கு பஸ் இருக்கு. அவன் இதை வந்து நாங்கள் ஆண்டவரே, நான் பைபிள் காலேஜில் PhD முடிச்சிருக்கிறேன். எப்படி எப்படி கூட பாருங்க. நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து வாங்கி வா. பணம் காசு இல்லாதவங்க வந்து வாங்கி சாப்பிட்றது பார்த்துருக்கீங்களா? எப்படி நிற்பாங்க தெரியுமா? ஐயோ, எனக்கு என்ன நினைப்பாங்க? ஏசு அப்படி நினைக்காம சமாரியா ஸ்திரீயின் இடத்துல தாகத்துக்கு தான்னு கேட்டு, ஆமென். இந்த இடத்துல நாங்கெல்லாம் இப்படி வா. இந்த 5 நாள் ஜெபத்துல முதல் நாள் ஆவியானவர் போன வாரம் இந்த வேர்டு கொடுத்தார். ஆனா நேற்று ராத்திரி என்னோடு இடைப்பட்டது. இப்படி நான் யாரை பார்க்கிறேனோ நான் நிரப்ப வேண்டார். நான் இப்படி யாரை பார்க்கிறேனோ நான் நிரப்புவேன். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்குள்ள கொஞ்சம் கூட்டமா இருந்தாலே நமக்கு, அதுவும் சேருக்கு பின்னாடி நின்று அவங்க எழும்பி அடுத்து உட்கார்ந்து சாப்பிடுறதுல நமக்கு
ரொம்ப ஒரு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஆனா யாருக்கு அந்த பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இருக்காது தெரியுமா? இதை விட்டா எங்களுக்கு வேற சாப்பாடு இல்லைன்னு இருப்பாங்க தெரியுமா? அவங்க நிற்பாங்க. சிலர்லாம் அவங்கள அற்பமாக நிற்காத பாரு இந்த கூட்டத்தில். ஏன் இவங்க ஏன் நிற்க மாட்டாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு. போற வழியில ஹோட்டல்ல சாப்பிடலாம், வீட்டில் சாப்பாடு இருக்கலாம், நிறைய ஆப்ஷன் இருக்கு. அவங்க நிற்க மாட்டாங்க, நேரா போய் காசை கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா வேற ஆப்ஷன்ல இப்படி ஏதாவது ஒரு அப்படியே வருவாங்க. வந்து அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதனால எவ்வளவு நாள் சில டைம் பாருங்க, இலைய போட்டுருவாங்க, சோறு தீர்ந்திருக்கும். இலைய போட்டு நமக்கும் சேர்த்து தண்ணியை தெளிச்சுட்டு போயிடுவோம். அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அங்க பார்த்தா அப்பதான் அரிசிய பொங்க பாதி பேர் எழுப்பி போயிடுவாங்க, கொஞ்சம் பேர் எழும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. பணம் இல்லாதவர்களே, இப்படி இப்படி அவர்கிட்ட வரணும். எதுக்காக? இந்த ஜீவ தண்ணீருக்காக. வேற வேற எதுக்கும் இப்படி விட மாட்டார் ஆண்டவர். ஆனா இதுக்கு நீ இப்படிதான். ஏங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சீஷர்களை ஊதினார் இருக்கு. பரிசுத்தாவியை பெற்றாங்களா? அப்போ இல்ல, காத்திருந்தார். ஊதுறாரு, அவங்களை ப்ரிப்பேர் பண்றாரு, வெயிட் பண்ணார். நமக்கு என்னன்னா, அந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு சிலர் வந்து சிலருக்கு நிறுத்திட்டு விழுந்து ஆகணும், இல்லைன்னா தட்டியாவது நாங்க ஊதுனா, சிலர் ஊதுன கோட்டை கலத்தி கண்டிப்பா அது என்னைக்கோ போட்ட கோட்டை எப்படி விழாம இருப்பான். ஆமே, வேதம் நமக்கு என்ன மார்க்கத்தை காண்பித்து தந்திருக்கிறது. வா வா, 4 பேர் பாப்பா, பரியாசம் பண்ணுவான், சிரிப்பான். ஆனா அவனுக்கு விஷயம் தெரியல, இது பலத்தினால் அல்ல, இது பராக்கிரமத்தினால கிடையாது. இயேசுவே இயேசுவே உம்மிடம் நான் வந்தேன். இயேசுவே உம்மிடம் தான் கேட்கிறேன். இயேசுவே அப்பா, இயேசுவே ஒன்று சாமுவேல் 21வது அதிகாரத்திலே அதனுடைய 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 1 சாமுவேல் 21:1. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கினிடத்திலே போகிறான். அப்பொழுது தாவீது அந்த அகிமெலேக்கினிடத்துல போய் 3வது வசனம், இப்போது உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும். ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட அடுத்து இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறவன் ஒரு ஆசாரியன் வீட்டு கதவை தட்டி ஏதாவது இப்படி இப்படி யார்கிட்டையாவது நம்ம கேட்போம். நம்ம வீட்டில் தான் கேட்போம் இல்ல, ஏதாவது இருக்கா இப்படி இந்த டோன்ல, இந்த வார்த்தைய இந்த டோன்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் அப்படி கேட்பாங்க? அப்படி வந்து நிக்கிறான் தாவீது. 5 இல்லைன்னா ஒரு 5 அப்பம் தாங்க, அது வேற. 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடு. அப்பொழுது அவன் சொல்லுகிறான்,
4வது வசனம். ஆசாரியன் தாவீதுக்கு பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. தாவீது திருப்பி நிற்கிறான். அந்த சம்பவம் அங்க சொல்லப்பட்ட, அதுக்குள்ள போகல. எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, இப்படி ஏன்னா இது விலையேறப்பட்டது. இந்த ஜீவ ஊற்று நித்திய ஜீவ காலம். அதன் அர்த்தம் என்ன? இந்த லைன் தான், இந்த கனெக்ஷன் தான் அங்க வர நம்மளை கொண்டு போக போகுது. இந்த நதி பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும் நதி. ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ இது இங்கே நமக்கு நம்ம மேல ஊற்றப்பட்டு நமக்குள்ளே ஊறுகிற அந்த நீரூற்று என்பது ஒரு நதி எப்படி போய் சமுத்திரத்தில் சேருமோ அதுபோல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பரலோகத்தில் போய் சேருவான். அதான் நித்திய ஜீவ காலம். கிங்டம், கிங்டம் ஆஃப் காட். இது தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இதை தான் முதல்ல தேடணும். அப்போ இயேசுவின் இடத்துல அப்படி வரணும், வந்து கேட்கணும். இவளுக்கு தெரியல. இப்ப இயேசு, நீ தேவனுடைய ஈவையும் உன்னிடத்தில் தாகத்துக்கு தாய் என்று கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய் சொன்னதும் அதுவரை நீர் யூதனா இருக்க என்று சொன்னவள் இப்பொழுது 11வது வசனத்தில் கேட்கிறாள். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கிறதே, பின்ன எங்கே இருந்து உமக்கு? இங்கே அவள் கேட்டதெல்லாம் மேட்டர். இங்க மேட்டர் என்ன அப்படின்னா, நீர் யூதன் என்று சொன்னவள் இப்பொழுது இயேசுவை பார்த்து எப்படி கூப்பிட ஆரம்பிச்சுட்டா தெரியுமா? ஆண்டவரே. அதன் அர்த்தம் என்ன? நீ இயேசுவோடு கொஞ்சம் பேச தொடங்கிட்டாலே போதும், உனக்குள்ள தாகம் வர ஆரம்பிச்சிடும், உன்னுடைய சிந்தை மாற ஆரம்பிச்சிடும். அடுத்து அவளுக்கு ஒரு காரியம் தெரியணும். என்ன தெரியணும் தெரியுமா? 12வது வசனத்தை வாசியுங்கள். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவர். இப்போ எனக்கு ஒன்னே ஒன்னு தெரியணும், ஆண்டவர் நீர் எவ்வளவு பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எதெல்லாமோ அறிஞ்சிக்க ஆசைப்படுறோம். ஏங்க இதை அறிஞ்சிக்க ஆசைப்படக்கூடாது? ஆமென், ஹல்லேலூயா. அதாவது கர்த்தர் பெரியவர் என்று ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினதை வச்சுதானே நமக்கு தெரியுது. ஏன் நமக்கு அவர் வெளிப்படுத்தக்கூடாது? ஆண்டவரே, ஏன்னா இவங்க எதை ரொம்ப பெருசா பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? யாக்கோபுடைய கிணறு, இதெல்லாம் அவங்க வந்து பெருசா. எனக்கு இப்போ ஒன்னே ஒன்று தெரிஞ்சாகணும், எனக்கு தருவீங்களா தரமாட்டீங்களாங்களா? இல்லை, ஆண்டவரே, எங்கள் பிதாக்களை பார்க்கலாம் நீர் பெரியவரா. அப்படி கேட்டதும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அப்போ ஆண்டவர் எது கூட தான் கனெக்ட் பண்ணிட்டே இருக்கிறார் பாருங்க. நீங்க இயேசுவோடு எப்படி பழகினாலும் அவர் உங்களை ஹோலி ஸ்பிரிட் கூட தான் கனெக்ட் பண்ணிட்டே இருப்பார். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். 15வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும். கொஞ்சம் முன்னாடி இயேசுட்ட என்ன கேட்கிறோம்? உங்க கிட்ட கரெக்டா அடிக்கிறீங்க. தண்ணி விஷயத்துல இங்கதான் போகணும், இங்கே போக முடியாது. உங்க கிட்ட பாத்திரம் இல்ல. இப்போ என்ன கேட்கிறோம்? தண்ணி தாங்க.
ஆமென். சமரிய ஸ்திரியை கூப்பிட்டு கேட்கலாமா? டேய், ஒன்ன கட்டுறவனுக்கே லெவல் இல்லை, சும்மாவா நீ இப்படி லெவல் இல்லாம இருக்க? நீ தானே அவர்கிட்ட சொன்ன, அவர்கிட்ட என்ன இல்லை, இப்ப நீயே அவர்கிட்ட தண்ணி கேட்கிற. என்ன இங்க நடக்குது தெரியுமா? இயேசுவோடு பேச 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 இப்ப அவளுக்கு என்ன நம்பிக்கை வந்துட்டு தெரியுமா? இவரால மட்டும்தான் என் தாகத்தை தீர்க்க முடியும், இவரால மட்டும்தான் என் தாகத்தை தீர்க்க முடியும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? வலது கரத்தை உயர்த்தி இயேசுவே உம்மிடம் நான், ஆமென். இதுவரை இயேசு என்ன பேசிட்டு இருக்கிறார் அவள்கிட்ட? நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் யார் என்பதை அறிந்திருந்தா நீ கேட்டிருப்ப, அவர் கொடுத்திருப்பார். ஆசை காட்டுறார், ஆசை காட்டுறார், மொத்தத்தில் ஆசை காட்டிட்டே இருக்கிறார். ஆமென். எங்கள் பிதா, உங்க பிதாக்கள் கொடுக்கிற தண்ணி நீ எடுத்துட்டு போய் நாளைக்கு 12 மணிக்கு வந்து நிற்ப. ஆனா நான் கொடுக்கிற தண்ணி கொடுக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் இராது. இப்படி ஆசை காட்டிட்டே இருக்கிறார், ஆசை ஆசை காட்டி காட்டி காட்டி. அப்போ எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்கும் போது இப்ப கை வைக்கிறார் பாருங்க. 16வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா. இங்கேதான் இடிக்குது. நித்திய காலம் ஊறுகிற ஊற்று, அது எங்க இருந்து அந்த ஊற்று வருதோ அங்க சுத்திகரிப்பு அவசியம். அதுவரை அது டச் பண்ணவே இல்லை அவர். நான் எப்போ மேலானதை நாடுறேனோ அப்பொழுது என் வாழ்க்கையில் உண்டாகிற சுத்திகரிப்பு என்பது ஹெவியா இருக்கும், ஹெவியா இருக்கும். லாபான் வீட்டுக்கு போன யாக்கோபை கர்த்தர் தொடல. மீண்டும் கானானை நோக்கி பயணித்த யாக்கோப் மேல கைய வச்சார். இம்மைக்காக மட்டும் வருகிறவர்களை டச் பண்ண மாட்டார் ஆண்டவர், டச் பண்ண மாட்டார். என்ன வேணும் உனக்கு? அது எடுத்துட்டு போ. என்ன வேணும்? ஆண்டவர் சுகம் வேணும், வச்சுக்கோ. ஆனா என்னை உங்களை தேவன் கொண்டு வந்தது நித்திய ஜீவ காலம், 1000 ஆண்டுகள் அவருடைய சந்நிதியில. தருவேன் தருவேன், நீ கேட்டிருப்ப நான் தந்திருப்பேன், நீ கேட்டிருப்ப நான் தந்திருப்பேன், நீ கேட்டிருப்ப நான் தந்திருப்பேன். கேட்கிறேன் தாங்க, நீ போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா. அதாவது ஆண்டவரே எனக்கு புருஷன் இல்லை. ஏசு அவளை நோக்கி, கரெக்டு தாமா. எப்படி எனில் 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை. அடுத்த வார்த்தையை பாருங்க. இதை உள்ளபடி, என்னதுன்னு அர்த்தம்? என்ன ஒரு வெளிப்பாடு! ஆமே, உள்ளபடி சொன்னாய்னா அந்த ஜீவ தண்ணீரை நான் பெற்றுக்கொள்வதற்கு நான் எதையும் அவர்கிட்ட மறைக்க கூடாது, எதையும் நியாயப்படுத்த கூடாது, விட்டு கொடுக்கணும். இதை சொன்னதும் 19வது வசனத்துல, அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் தீர்க்கதரிசி என்று. வேற ஏதாவது ஸ்திரீட்ட போய் இதை சொன்ன கொடத்தாலேயே யார பார்த்து என்ன இல்ல அக்செப்ட் பண்றீங்க. ஆண்டவர் அடியானை கற்று தந்த காரியம் நீ ஒத்துக்கோ, அவ்வளவுதான். ஒத்துக்கிறேன். ஆமென். Thank you Holy Spirit. நான் பாவியா, என்னை தள்ளாதீரு, உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். நான் பாவியா, உம் தயவால் என்னை
கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் ரத்தம் சிந்தி மீட்டதை மறந்து விட்டேனே. கிருபை ஆமே ரத்தம் சிந்தி மறந்து விட்டேனே நான் பாவியா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் எரேமியா 3வது அதிகாரம் அதனுடைய 12-13 வசனங்களிலே, இன்னும் ஒரு சில வசனங்களை கூட சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 12-13 வசனங்கள். சீர்கெட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். அடுத்த வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தர் விரோதமாய் துரோகம் பண்ணி சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் சத்தத்துக்கு செவிகொடாமற் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அப்படி ஒத்துக்கிட்டேன்னா முந்தின வசனம் நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்றார். நான் கோபத்தை இறக்க மாட்டேன்பா. நம்ம ஒத்துக்க மாட்டேங்கிறோம். ஒரு சமாரிய ஸ்திரீ ஒத்துக்கிறா. இல்ல நீங்க எப்படி என்கிட்ட பேசலாம், அவ கட் பண்ணிட்டு போகலாம். இல்ல, ஏன்னா அவ அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டா. அவர் கொடுக்கிற தண்ணீர் என்பது என்னை நித்தியத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடியது, என்னை இம்மையில விட்டு விட்டு செல்லக்கூடாதது. ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் அது நமக்குள்ளே நீரூற்றாக அந்த ஊற பூமிக்குரியவர்கள் மேல் இருக்கிற நாட்டம் கொஞ்சம் 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 கொஞ்சமாய் குறையும். அதாவது கணுக்கால் அளவு அந்த தண்ணீரின் அளவு கூட 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 என்ன ஆகுது, சரீரத்தின் அளவு குறைஞ்சிட்டே வருது. மாம்சம் உள்ள போயிட்டே இருக்கு. இதுதான் இது நம்மளை நித்தியத்தோடு கனெக்ட் பண்ணக்கூடியது. மீண்டும் அந்த பூமியிலிருந்து கிடைக்கிற தண்ணீரின் மேல், பூமிக்குரியவைகள் மேல் அந்த ஆசையோ அந்த தாகமோ எனக்கு வராம இருக்கணும்னா, அது வரும்போது தானே நம்ம வழி மாறுகிறோம். அது வர்றதுனால தானே திரும்ப விழுறோம். அந்த தாகம் வராது இருக்கணும்னா இந்த தாகம் வரணும். இந்த தண்ணீர் நமக்குள்ளே ஊறணும். அதனால நான் ஒத்துக்கணும். நியாயப்படுத்த கூட. அவன் நியாயப்படுத்தல. அது என்ன ஆண்டவரே, முதல்ல உள்ளவன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான், ரெண்டாவது உள்ளவன் பேசிய சாகடிக்கிறான். ஆமே, அப்படி இல்லை. ஒத்துக்கணும். எஸ் லார்ட், நீங்க ப்ராஃபட் அப்படிங்கிற. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது அவரை யூதன் என்றாள், ரெண்டாவது பார்க்கும்போது ஆண்டவர் என்கிறார், மூன்றாவது சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. இன்னைக்கு இயேசுவை பார்க்க 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 தான் உங்களுக்கு அறிய முடியும். அவர் இன்னார் என்று அறியாம வந்தா இவ கொஞ்ச நேரம் பேசும்போதே நீங்க இவர் தாங்க வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, எல்லாம் தருபவரே, வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, எனக்காய் வந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே. வார்த்தை தான் மாம்சமாகி. இப்ப இயேசுவை பார்க்கணும்னா பைபிள் பார்க்கணும். நீங்க பார்க்க 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 நமக்கு நம்முடைய இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து சொல்றேன், இயேசு யாரு, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிள்ளை, இந்த அறிவோட தான் உள்ள என்றாவும். ஆனா பார்க்க 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 தான் தெரியும், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் கர்த்தர், அவர் தான் மேசியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை உருவாக்கி நீர் உந்தன் வார்த்தை என்னை உயிர்ப்பித்த ஆண்டவர் அபிஷேக எண்ணெயை தர விரும்பி அவர் என்ன செய்வாரா? ஏசாயா 1:6,
ஏசாயா 1 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அடுத்த வார்த்தை, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. அப்ப எண்ணெயினால் ஆற்றணும்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாரு? சீழ் பிதுக்கிறார். என்ன வலிக்க தெரியுமா? ஐயா லைட்டா ஏதாவது போட்டு விட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க? இன்ஜெக்ஷன் போட போறேன். ஐயோ அது என் கையில தந்தீங்கன்னா அப்படியே குடிச்சிட்டு போயிருவேன். பிளீஸ் குத்திராதீங்க. சீழ் பிதுக்கப்படாம எண்ணெயினால் ஆற்றப்படணும்னா அவர் அப்படிதான் செய்வார். சீழ் பிதுக்கப்படாம எண்ணெயினால் ஆற்றுறது அது வேற. அதாவது வருகை வந்த பிறகும் கொஞ்சம் பேர் எண்ணெய் வாங்க திருப்பி போனாங்க. பைபிள்ல இருக்குல்ல. அதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எண்ணெய் வியாபாரிகள் இருப்பார்கள். இது அபிஷேக எண்ணெய் 1 குப்பி 500 ரூபாய். ஆண்டவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அபிஷேக கூட்டம் நடக்கும். ஏன்னா வாங்க போறாங்கல்ல, ராத்திரி எண்ணெய் வாங்க. ஆமென். என்னாச்சு? ஆண்டவர் வந்துட்டு போயிட்டார். வாங்க உங்க 3 நாள் காத்திருப்பு கூட்டம் வச்சிருக்கோம், வந்து உட்காருவோம். ஆளும் போகல, என்ன வியாபாரியும் போகல. ஏன்னா ஸ்டாக் இருக்குல்ல. ஆமென். இல்ல ஆண்டவரே எண்ணெயினால் எனக்கு இன்னைக்கு என்ன ஆட்டுவீங்களா? சீல் நான் பிதிக்க எடுக்குவா? வலிக்கும் ஆண்டவரே, வலிக்கும். ஆனா நான் கட்டுவேன். ஆமென். நல்ல கவனிங்க. யாருக்கு அதிகம் காயம் இருக்கிறதோ அவங்க கிட்ட தான் மருத்துவர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். நல்ல காயப்பட்டு சில உள்ளங்கள் வந்திருக்கிறீங்க. எனக்கு கையில மட்டும்தான் காயம்னா லைட்டா தட்டிட்டு கட்டிட்டு போயிடும். எனக்கு தலை முதல் கால் வரை காயம்னா அந்த டாக்டர் வந்து உட்கார்ந்துருவார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவர், ஏன் ஆண்டவர் அவனுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? டாக்டர் ஜீசஸ், நீங்க ஏன் அவனுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? அவனை பாரு, உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அதற்கு சுகமே இல்லை. அப்பதான் பார்க்கிறார். அப்ப நீங்க என்ன மற்றவங்களுக்கு அப்படி எண்ணெய் போட்டுட்டு போயிட்டீங்க. சிலர் பார்த்திருக்கீங்களா? வந்தோடனே எண்ணெய் போட்டு விட்டுருவார். ஆனா சிலருக்கு அப்படி இல்லை. சீழ் பிதுக்கி கட்டி எண்ணெயினால் அவருக்கு மனசுல ஒண்ணு இருக்கு. ஆண்டவர்கிட்ட இதுக்கு விட்டு கொடுக்கணும். நீ ஒத்துக்கோ. இவள் ஒத்துக்கொண்டாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதன் பிறகு நடந்தது நமக்கு நன்றாய் தெரியும். யூதன் என்றால், ஆண்டவர் என்றால், தீர்க்கதரிசி என்றாள். ஆமே. இப்போ அவ கேட்கிறா. 25வது வசனம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 28வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு, ஆமென், போதும். அப்பொழுது அந்த ஸ்திரீ, எதுக்கு? சாயங்காலம் தண்ணி வருதா? அதன் அர்த்தம் என்ன? எனக்கு இப்போ தேவை ஒன்னே ஒண்ணுதான். அவ வந்தது வேற தேவைக்கு. அவள் வந்தது வேற தேவைக்கு. இவர்கிட்ட வந்தா அற்புதம் கிடைக்கும், இவர்கிட்ட வந்தா சுகம் கிடைக்கும், இவர்கிட்ட வந்தா கடன் மாறும், இவர்கிட்ட வந்தா வியாதி நீங்கும். வந்தது வேற தேவைக்கு. இப்போ இயேசு கிட்ட நெருங்கினதுக்கு அப்புறம் தான் தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. நேர ஊருக்குள்ள போன அங்க என்ன நடந்தது நமக்கு தெரியும். இவள் மூலம் ஒரு கிராமம் இயேசு கிட்ட வருது. இவ தண்ணி எடுக்க வந்தாலே சேர்க்காத கூட்டம். இப்போ இவ சொல்லி இயேசு கிட்ட ஒரு ஊரே வருது. ஹalleluya.
இதான் அபிஷேகம் உன்னை அழகாக்கும். அபிஷேகம் உன்னை அலங்காரமாக்கும். அபிஷேகம் உன்னை ஆசீர்வாதமாக்கும். அபிஷேகம் உன்னை அவருடையவனாய் அவருடையவளாய் மற்றவர்களுக்கு காண்பித்து கொடுக்கும். நல்ல கைகளை தட்டி